சமயபுரம் வந்தாச்சுங்க. எதுக்காக அப்படின்னா, பசங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக அமாவாசை அன்னைக்கு அடிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லி வந்திருந்தோம். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கான காலைல எழுந்து அதுக்கு சமைச்ச வீடியோ பார்த்துருப்பீங்க. மொட்டை அடிக்க டோக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. பெரியவர் அழாமல் உட்காந்துருக்கிற அந்த பக்கம், ஏன்னா பெரிய பையன் ஆயிட்டாங்க. என் சின்ன குட்டி அழுதுகிட்டே தாங்க இருந்தான். மொட்டை அடித்து முடிக்கிற வரைக்கும் அழுதுகிட்டே தான் இருந்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்போ அடிக்கலாம், எப்போ மொட்டை அடிக்கலாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தார். மொட்டை அடிக்க ஆரம்பிச்சோடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு சொல்லி பிடிச்சிட்டே உட்காந்துருந்தேன். ஃப்ரீ டோக்கன் சொல்லி டோக்கன் கொடுத்தாங்க. உள்ளே போனால் ஒரு மொட்டைக்கு 100 வாங்கிட்டாங்க. சரி சாமிக்கு தானே அடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு மொட்டைக்கு 100 சொல்லி 200 கொடுத்துட்டு போய் குளிச்சுட்டு குழந்தைங்களுக்கு சந்தனம் எல்லாம் பூசிக்கிட்டு, அந்த சந்தனம் பூசி விட்டுறதுக்கு 20 வெளியிலன்னு போயிட்டாலே நம்ம எது எடுத்தாலும் காசு தான். அது மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு அன்னதானம் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கல், புளி சாப்பாடு கொடுத்தாங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிருந்த இட்லி, வடை, சாம்பார், சட்னி இதெல்லாம் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டு சாமி பார்க்க போகலாம் அப்படின்ட்டு சாப்பிட்டு க்யூவில் போக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்பெஷல் தரிசனம் அப்படின்னா நம்ம 100 டோக்கன் வாங்கி போகணும். அதில் போயிட்டால் சீக்கிரமாக வந்துடலாம். இல்லை ஃப்ரீ டோக்கன் அப்படின்னா க்யூவில் நின்று போகணும். நம்ம 100 டோக்கன்லேயே போயிட்டு வந்துடலாம். ஏன்னா பசங்களை வச்சிட்ருக்கோம். சரி வெயிலில் ரொம்ப நேரம் வந்து அங்கே க்யூவில் நிற்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீ டோக்கனில் போகலை. 100 டிக்கெட்டில் தாங்க போனோம். இது வந்து உள்ள என்ட்ரன்ஸு. சமயபுரம் மாரியம்மன் உள்ளே பார்க்குறதுக்கான என்ட்ரன்ஸ் இது. இதுக்கு உள்ளார போனதுக்கப்புறம் வீடியோ, ஃபோட்டோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் உள்ளே போய் எடுக்க முடியல. திரும்ப வெளியே வரும்பொழுது எடுத்தது. இதுதான் மெயின் கேட்டு. இது பார்த்திங்கன்னா பேக் சைடு சாமி கும்பிட்டு வெளில வந்ததுக்கப்புறமா வெளில வரக்கூடிய பேக் சைடு இருந்து பார்த்தா இந்த கோபுரம் எல்லாம் தெரியும். இதுக்கு இந்த பக்கமாக ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு மண்டபம் இருக்குது. அந்த மண்டபத்தில் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு பசங்களுக்கு பிரசாதம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு, அங்கேயே நான் ஒரு பிள்ளையார் இருந்தார், அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு பசங்களை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தோம். உடனே குழந்தைங்கள கூட்டிகிட்டு போனாலே தெரியும் இல்லைங்களா, என்ன கேட்பாங்கன்னு சொல்லி, பொம்மை தாங்க, பொம்மை வாங்கி தரலன்னு சொல்லி 2 பேரும் மூஞ்சை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க. சரி வாங்கி தரேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் சிரிப்பே வந்தது மூஞ்சில். சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்தாச்சுங்க. வெளியிலேருந்து பார்க்க கோபுரம் இதான் வெளியிலேருந்து பார்க்கும்போது எடுத்தது. இந்த பக்கம் வந்துட்டு நம்ம இப்போ வெளியில் வரோம். என்ட்ரன்ஸ் ஆனோம் இல்லைங்களா, அது வழியாக வெளியில் வர்றது இந்த இடம். இந்த பக்கம் வெளில வந்தோடனே கடைலாம் நிறைய இருந்தது. அவங்களுக்கு பிடிச்ச டாய்ஸாக வாங்கி கொடுத்துட்டு நம்ம வெளில வந்தாச்சு. சரி அப்புறம் அல்வா கேட்டாங்க, அல்வா வாங்கலான்னு சொல்லி போய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எந்த அல்வா நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த அல்வா வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப திருப்தியாக சாமி பார்க்க முடிஞ்சுது. கூட்டமும் அவ்வளோவா இல்லை, வெயில் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. கூட்டமே இல்லைங்க, நார்மலாக தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ தான் வந்து சமயபுரத்தில் தேர் முடிஞ்சுது, அதனால் கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு. பசங்களை நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பியாச்சு.